நல்லபடியா பாத்துப்பீங்களா பாப்பாவை? கண்டிப்பா பாத்துக்குவாங்க. கண்டிப்பா. திருப்பி இதே மாதிரி இதுக்கு தான் நான் சொன்னேன், கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அப்படி இல்லை, டபுள் மைண்டே இருக்கக்கூடாது. சத்தியமா நல்லபடியா கல்யாணம் பண்ணுங்கம்மா. நல்லா இருக்கும் உங்க வாழ்க்கை. நீங்க 2 பேரும் பிளான் பண்ணுங்க, என்ன பண்ணோம், எப்படி பண்ணோம், உங்களுக்கு உதவி பண்ணறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். கல்யாண புடவை எடுத்துட்டு போயிடுங்கம்மா. பாப்பாக்கு கல்யாண புடவை எங்களோட வகையா இருக்கட்டும். இங்கே வாங்கிடுங்க, சென்னையில இருந்து போகும்போது வாங்கிட்டு போயிடுங்க. என்ன கலர் வேணும் உனக்கு? என்ன கலர் எடுக்கலாம்? உனக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுக்க. உனக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எல்லோ கலர். எல்லோவா? உங்களுக்கு தெரியுமா? இதுவரையெல்லாம் பேசிட்டாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு என்ன கலர் பிடிக்கும்? அவருக்கு எல்லாமே பிடிக்கும். என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப எல்லா கலரும் பிடிக்கும்னு தான் சொல்லுவாங்க. இது கேட்டாலும் எல்லாமே பிடிக்கும், எதுவுமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாமே பிடிக்கும்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப அப்படியே போய் கடைக்கு போய் பாப்பாக்கு புடவையும் அவருக்கு ஒரு பட்டு வேஷ்டியும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறீங்க, சரியா? அது சொல்வதெல்லாம் உண்மை குழு நேர்கள் சார்பாக நாங்க உங்களுக்கு கொடுக்கிற பரிசு, சரிங்க, கல்யாண பரிசு, சரியா? சரிங்க. கரஸ்பாண்டன்ஸ்ல நீங்க டிகிரி பண்ணலாம். டீச்சர் ஆகணும்னு நினைச்சீங்க, டியூஷன்ஸ் எடுக்கலாம். கம்ப்யூட்டர்ஸ் கத்துட்டீங்கன்னா லேப்டாப் வச்சு பல விஷயங்கள் நீங்க வீட்டுல இருந்தே ஒரு தொழில் பண்ணலாம். எவ்வளவோ இருக்குமா. அதுக்கான முயற்சி எடுங்க, நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப் வந்து சேரும். எந்த வகையில கைடன்ஸ் வேணாலும் கூப்பிடுங்க, சரியா? இப்போ வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்திப்பா, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்டர்நெட்னு ஒண்ணு வந்தது, அது சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா வீட்டுல உட்காந்து சம்பாதிக்கலாம் நல்ல முறையில. அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணறதே இல்லை. நிச்சயமா நீங்க டிகிரி முடிக்கலாம். அவங்க சப்போர்ட்டிவா இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க, வீட்டுல இருந்து நீங்க படிக்கலாம். சரிங்க. பக்கா பிளானிங் பண்ணும். எங்க ஊர் கிராமம் இருக்கட்டுமேம்மா. போனா திருலிபுத்தூர், ராஜபாளையம் அப்படி போனா தான். கிராமமா இருந்தா என்னம்மா, கிராமம் ஏதோ ஒரு மூலையில இருக்கிறது, கிராமத்துல கூட இப்ப இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்தாச்சு. டிவி பாக்குறீங்கல்ல, நம்மள மாதிரினா போக்குவரத்துக்கு தோதுருக்கு, இவங்க போக வர்றது கஷ்டம். வீட்லயே இருந்து பண்ணலாமா, அதுதான் நான் சொல்றேன். தெரியலம்மா, பல விஷயங்கள் வீட்லயே இருந்து செய்யலாம். எங்க போனாலும் யாராவது ஒரு ஹெல்ப் வேணுன்ற மாதிரி இருக்கும் மேடம். சில நேரங்கள்ல ஹெல்ப் பண்ணுவாங்க, அதனால தப்பு இல்லையாம்மா. சில நேரம் ஹெல்ப் பண்ணுவாங்க மேடம். அப்புறம் திடீர்னு ஒரு தடவை வருவாங்க, ஒரு தடவை அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது ஏதாவது ஒரு வழி எப்பவுமே இருக்கும், ஏதாவது ஒரு வழி எப்பவுமே இருக்கும். அது வந்து ஒரு யூனிவர்சல் லா. அது ஏதோ ஒரு வழி நிச்சயமா இருக்கும், ஏதோ ஒரு ஹெல்ப் நிச்சயமா. அந்த நம்ம தான் நம்பிக்கையை விடக்கூடாது, தைரியத்தை விடக்கூடாது. எனக்கு ஒரு ஸ்டிக்கு இந்த கேலிபர் வாங்கணும்னு நினைச்சேன் மேடம், அது எங்க கிடைக்கும்னு தெரியல. இது பிஞ்சு போச்சு, பல வருஷம் ஆயிடுச்சு. எதுமா? கேலிபர் கால்ல. இப்ப இங்க சென்னையில எங்கேயோ கொடுக்குறேன்னு சொன்னாங்க, எங்கன்னு தெரியல. ஒரு ஸ்டிக் இருந்தா கூட போதும், யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, தன்னால நானா அது வாங்கிக்கலாமேம்மா. அது எங்க கொடுக்குறாங்கன்னு தெரியல மேடம். அது நாளைக்கு நீங்க இருங்க, ஒரு நாளைக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம், கேட்டு பாப்போம். உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா தம்பி? இதுவும் ஸ்டிக்கும் வேணுமா உங்களுக்கு? கையில புடிச்சிட்டு நடந்து ஆதிநாத் ஜெயின் அறக்கட்டளைன்னு சொன்னாங்க. எங்கம்மா? ஆதிநாத் ஜெயின் அறக்கட்டளை இங்க சூளையில சொன்னாங்க மேடம். சூளையில இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 4-5 வருஷம் ஆச்சு. இப்ப எங்க குடுக்குறாங்கன்னு இது சைஸ் எல்லாம் எடுக்கணும்ல, கால அளவு எடுக்கணும். இது அளவு எடுத்துதான் பண்ணுவாங்க. இங்க இருந்து இது வரை இருக்கும் மேடம். இது பிஞ்சு போச்சு, எந்த நேரம் உடஞ்சு. இது எப்போ வந்தது? இது வந்து 5-6 வருஷம் இருக்கும் மேடம் வாங்கி. இது எங்க வாங்கினீங்க? திண்டுக்கல்ல ஃப்ரீயா கொடுத்தாங்க மேடம். இந்த மாதிரி ஷூக்கு ஃப்ரீயா ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா மட்டும் அம்மா கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வந்துருவேன் மேடம். அப்ப அந்த ஸ்டிக்குக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? நாளைக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க கிளம்புங்க, அவங்க ஸ்டிக்கும் வாங்கிட்டு கிளம்புங்க. இப்போ என்னன்னா, இன்னைக்கு என்னோட அப்பாவோட பிறந்த நாள். அவர் வந்து 16 பெண்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காரு, எங்க அப்பா PK கிருஷ்ணசுவாமி.
நாங்க 5 பெண்கள், அதெல்லாம அவரோட சிஸ்டர்ஸ் 5 பேர், அவரோட கசின்ஸ் 5 பேர், அதெல்லாம இன்னொரு பொண்ணு, அந்த மாதிரி. அவரோட சார்பா சொல்வதெல்லாம் உண்மை குழு சார்பாகவும் இது அவங்க 2 பேருக்கும். நமது சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பால் பாண்டி தன் உடல் குறைபாடு காரணத்தால் எங்கு முத்துமீனாவை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியாமல் போய்விடுமோ என்ற அவநம்பிக்கையில் திருமணம் வேண்டாம், எங்களை பிரித்து விடுங்கள், முத்துமீனா வேறு யாரையாவது திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருக்கட்டும் என்று திருமணத்தை புறக்கணித்தது நாம் பார்த்த விஷயம்தான். நம்மளும் கஷ்டப்பட்டு நம்ம வர்ற பிள்ளைகளும் கஷ்டப்படணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் பார்க்கணும். என் உள் மனசுக்கு நினைச்சது நம்மள மாதிரி இருக்கிற பிள்ளை தான் நானும் கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளையும் கஷ்டப்படுத்தவா, இப்பயே நம்ம எப்படி விட்டுடலாம், கடவுள் நம்ம தலையில் என்ன எழுதிருக்கானோ அதை நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான். ஆனால் முத்துமீனாவோ கஷ்டமோ நஷ்டமோ வாழ்ந்தால் பால் பாண்டியோடு மட்டும்தான் என்று உறுதியாக இருந்தார். நிச்சயம் வரை அமைதியாக இருந்த பால் பாண்டி ஏன் வேண்டாம் என்கிறார்? பால் பாண்டியை நம்பி அவரின் குடும்பம் இருப்பதும் ஒரு காரணம்தான். பால் பாண்டியிடம் எவ்வளவோ பேசி பார்த்த நமது நிகழ்ச்சி தொகுப்பாளர் நமது குழுவோடு இணைந்து ஆலோசனை செய்தார். முடிவில் பால் பாண்டிக்கு தேவை ஒரு நிரந்தர வேலை அல்லது ஏதேனும் சுய தொழில் செய்து கொடுத்தால் அவர் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிப்பார் என்று ஆலோசனை செய்தோம். பால் பாண்டியிடம் நிரந்தரமான வேலை அல்லது சுய தொழில் செய்யும் வாய்ப்பை சொல்வதெல்லாம் உண்மை நேயர்கள் மூலம் உருவாக்கி கொடுக்கிறோம் என்று உறுதி கூறியவுடன் அதுவரை நம்பிக்கையற்று இருந்த பால் பாண்டி திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார். அந்த ஹோப்பை கொடுத்துட்டு நீங்க பின்வாங்கினீங்கன்னா அந்த பொண்ணு எவ்வளவு வேதனைப்படும். அது பண்ணக்கூடாதுப்பா. அதே சமயம் 2 மனசோட நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள போகவும் கூடாது. தைரியமா இருங்கணும். மே மாதம் 20ஆம் தேதி திருமணம் என்று முடிவானது. பால் பாண்டியின் திருமணத்திற்கு சென்னையில் இருந்து கிளம்பிய சொல்வதெல்லாம் உண்மை குழு முழு இரவு பயணத்தை தொடர்ந்து அதிகாலை